சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. கல்லூரிக்கு சென்ற மகள் வீடு திரும்பாததால் அவரை கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் என போலீசாரிடம் பெற்றோர் மனு கொடுத்திருந்த நிலையில் அந்த பெண் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் காதல் திருமணம் செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் லாலாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பிருந்தா நாமக்கல்லில் உள்ள தனியார் கல்லூரியில் பிஎஸ்சி முதலாம் ஆண்டு படித்து வருகிறார். அவரும் அதே பகுதியைச் சேர்ந்த திலக் என்ற மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரும் 6 மாதங்களாக காதலித்து வந்துள்ளனர். பிருந்தாவின் அப்பா ராதாகிருஷ்ணனுக்கு இந்த விஷயம் தெரியவர உறவினர் ஒருவரின் மகனுக்கு தன் மகளை திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்துள்ளார். அதை விரும்பாத பிருந்தா கடந்த 6ஆம் தேதி கல்லூரிக்கு சென்றதோடு வீடு திரும்பவில்லை. இதனால் பதறிய ராதாகிருஷ்ணன் தனது மகளை காணவில்லை என்று லாலாப்பேட்டை போலீசாரிடம் புகார் கொடுத்துள்ளார். போலீசார் விசாரித்து வந்த நிலையில் அந்த பெண் கரூரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் தான் காதலித்த இளைஞரை திருமணம் செய்து கொண்டுள்ளார். அக்டோபர் 17ஆம் அவருக்கு 18 வயது நிரம்பிய நிலையில் 18ஆம் தேதி கரூர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் இந்த திருமணம் நடந்துள்ளது. திருமணம் முடிந்த கையோடு கரூர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்திற்கு சென்று மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரை திருமணம் செய்து கொண்டதால் தனக்கும் தனது கணவருக்கும் அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அந்த பெண் கோரிக்கை மனுவையும் கொடுத்துள்ளார். நெல்லையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் காதல் திருமணம் நடத்தி வைக்கப்பட்ட பிறகு அந்த அலுவலகம் சூறையாடப்பட்டது. அதைத் தொடர்ந்து காதல் ஜோடிகள் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அக்கட்சி தலைமை வெளிப்படையாகவே அறிவித்தது கவனிக்கத்தக்கது. திருமணம் முடிந்த போது 18 வயது நிரம்பி ஒரு நாளாகி இருந்தாலும் மாணவி மாயமான போது அவருக்கு 18 வயது ஆகியிருக்கவில்லை.